உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான தேவஜனங்களே, கிறிஸ்து பிறப்பின் விழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து உலகமெங்கும் குதூகலிப்போடு கூட கொண்டாட எங்கும் மின் விளக்குகளும், கடைத்தெருவுகளெல்லாம் மின் விளக்குகளும், நட்சத்திரங்கள் ஆயிரமாயிரமாய் மின்னொளி வீசும் காரியங்களையும், எல்லா இடங்களிலும் கேக்கை பற்றி ஒரு பெரிய விளம்பரங்களும் இந்த நாட்களிலே வந்து கொண்டிருப்பதை உலகமெங்கும் இந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டம் கிறிஸ்து பிறப்பின் விழாவுக்காக ஆயத்தமாய் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். தேவ ஜனங்களும் கூட புதிய ஆடைகளாலும் புதிய புதிய மகிழ்ச்சியான பலகாரங்களை தயாரிப்பதிலும் பெரியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் புதிய புதிய ஆசீர்வாதமான ஆடைகளை தயாரிப்பதில் எல்லாரும் மகிழ்ச்சியோடு நாம் இருக்கிறோம். ஆம், உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, மாறாக உலகம் முழுவதும் மனிதகுலத்திற்கே ஒரு மாபெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு உன்னதமான ஒரு நற்செய்தி. ஒளியின் தேவன், வார்த்தையான கடவுள், ஆதி மந்தவுமான தேவன், தன் ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உலகிலே அவர் வந்து பிறந்த மகத்துவமுள்ள ஒரு செய்திதான் கிறிஸ்து பிறப்பின் விழாவின் மகிழ்ச்சியூட்டம். மனிதகுலத்திற்கே மாபெரும் தைரியத்தையும் நம்பிக்கையும் வர்ணிக்க முடியாத சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு அற்புதமான செய்தி கிறிஸ்து பிறப்பின் விழாவின் செய்தியாகும். என் ஆகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்கள். பரிசுத்த வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆவியின் ஏவுதலால் கிறிஸ்து பிறக்கும்போது உலகில் என்ன அடையாளங்கள் நடக்கும் என்கிறதை என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் தேவன் முழு உலகத்துக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். எத்தனை அற்புதமான ஒரு செய்தி பார்த்தீர்களா? யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் வானமண்டலத்தில் அது தோன்றும். இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல், ஒரு ராஜா, நித்தியத்திற்கும் மீட்கப்பட்ட மக்களை ஆளுகை செய்கிற கிறிஸ்து எனும் ராஜா வருகிறார் என்றது செய்தி. தேவன் ஒளியானவர். மோசேக்கு சீனாய் மலையில் தேவனாகிய கடவுள் ஒரு தீபமாக ஒளியாக தான் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த ஒளியிலிருந்து தான் தேவன் மனிதகுலத்தின் செய்தியை அவர் கொடுத்தார். என்றால் அவர் ஒளியான தேவன். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தில் பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு கூட தாபோர் மலைக்கு ஏறி சென்ற போது இயேசு சூரியனிலும் காற்றிலும் அதிக பிரகாசமாக ஜோதியாக பிரகாசித்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு பக்கம் மோசையும் இன்னொரு பக்கம் எலியாவும் தோன்றினார்கள். காரணம் என்ன? மோசைக்குத்தான் தேவன் அந்த அக்கினியாக ஒளியாக தன்னை வெளிப்படுத்தினவர். எலியாதான் அக்கினி ரதத்தில் பரலோகம் எடுத்து கொள்ளப்பட்டவர். ஆகவே அவர்களுக்கு அன்றைக்கு அந்த ஒளியாக வெளிப்பட்ட தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக மனித குலத்திற்கு ஒளியாக அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி. ஆகவே அந்த ஒளியின் கடவுள் பாவம் எனும் இருளை அழிக்க, சாத்தான் எனும் இருளை அழிக்க, மனித குலத்தை விடுவித்து எல்லோரையும் பரலோகத்தின் ஜனங்களாக மாற்ற, எல்லோரையும் பிரகாசிக்க வைக்க அந்த ஒளியின் கடவுள் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தராக இயேசு சொன்னார், நானே உலகின் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அவர்தான் ஜீவ ஒளி, அவர்தான் தீப ஒளி, அவர்தான் மனித குலத்தின் ஒளி.
யூதர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தீபங்களைத்தான் வணங்கியிருக்கிறார்கள். அதை பார்த்துத்தான் இந்தியாவில் இருந்த திராவிடர்களும் கடவுள் ஒளியானவர் என்று ஒளியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மார்க்கங்களிலும் தீபத்தை வணங்குவது அவர்களுக்கு ஒரு தெய்வ அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அந்த தீபம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக அந்த ஒளியின் கடவுள் இந்த உலகத்துக்கு மனிதனாக உருவெடுத்து பிறந்த போது வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் மனிதகுலத்திற்கே வெளிச்சம் காட்டும், மனிதகுலத்திற்கே ஒரு மாபெரும் செய்தி சொல்லும் ஒரு மாபெரும் நட்சத்திரம் தோன்றும் என்று ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் இந்த உலகத்துக்கு தீர்க்க தரிசனமாக இதை சொல்லி கிறிஸ்து பிறந்த போது வானத்தில் அந்த மாபெரும் பிரம்மாண்டமான நட்சத்திரம் தோன்றியது. என் அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பின் விழா என்பது உலகம் முழுவதும் இன்றைக்கு பாவ இருளில் வாழும், இந்தியாவெங்கும் பாவ இருளில் வாழும் ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஆண்டவராக இயேசு ஒளியாக வருவாராக. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த தீப தேவன் வருவாராக. நாம் எல்லோரும் பிரகாசம் அடையும்படி நம்முடைய உள்ளத்தை கர்த்தராகிய இயேசுவுக்கே அர்ப்பணித்து நாம் வாழ்வோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உலகின் ஒளியானவரே, ஒளியாக உலகத்துக்கு வெளிப்பட்டவரே, அந்த ஒளியின் கடவுள் பாவ இருளை போக்க எங்கள் ஆண்டவர் இயேசுவாக நீர் இந்த உலகத்துக்கு வந்தபோது வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை உலகத்திற்கே அடையாளமாக காட்டினீரே, உமக்கு கோடி கோடி நன்றி. இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள எல்லா மதத்தாரும் எல்லா மார்க்கத்தாரும் மெய்யான தேவனே, ஜீவ ஒளியே, உம்மை கண்டு விசுவாசிக்கும்படி எல்லாருடைய இருதயங்களிலும் உமது ஒளியின் பிரகாசம் இறங்கட்டும். கிறிஸ்து பிறந்த விழா என்பது ஒளியின் விழா, அது மகிமையான விழா, மனிதகுலத்தின் விழா என்பதை எல்லோரும் அறியும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.